வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம யுஎஸ் மார்க்கெட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சொல்லப்போனா இந்தியன் மார்க்கெட்ட விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது யுஎஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. இண்டெக்ஸ் வைஸாவும் சரி, இண்டிவிஜுவல் ஸ்டாக் வைஸாவும் சரி, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு அமெரிக்க பங்குச்சந்தை. இது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இத பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்றோம். நண்பர்களிடத்தில் ஆர்வம் இல்லாம இருந்தாலும், இத நான் எங்கேயாச்சும் ஷேர் பண்ணணும்ல. நம்ம ஒரு புரிதல் இருக்கிறவங்க கூட தான் ஷேர் பண்ண முடியும். எல்லார்கிட்டயும் போயிட்டு நம்ம அமெரிக்க மார்க்கெட்ட பற்றியெல்லாம் டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ண முடியாது. அமெரிக்க மார்க்கெட்டுன்ட்டு இல்லாம, மார்க்கெட் பற்றியே நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. இந்த தளம் எனக்கு அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா, உங்களுக்கே சில பேருக்கு பழக்கம் இருக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு காரியத்த செய்றீங்க. அந்த காரியம் வெற்றி அடையுது. இல்ல வெற்றி அடையும்னு நெனச்ச ஒரு காரியத்த பண்றீங்க. அத கண்டிப்பா உங்க நண்பர்கள் இடத்துல ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா, அப்படி ஷேர் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் உண்டாகும். அதே தான் எனக்கும் இங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள் இடத்துல அத ஷேர் பண்றதுனால ஒரு வேல்யூ கிரியேட் ஆகும் அப்படின்ட்டு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம் என்னென்ன பங்குகள் பற்றி பார்க்க போறோம்ன்ட்டு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது Intel, Nvidia, Novo Nordisk அண்ட் Amazon போன்ற பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். சொல்லப்போனா இந்த ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணி 2 நாட்களுக்கு மேல ஆகுது. ஆனா இத போஸ்ட் பண்றதுக்கான டைம் எனக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கு. ரெக்கார்ட் பண்றதுக்கு நேரமே கிடைக்கல. இருந்தாலும் பண்ணிடலாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அப்படின்ட்டு பக்காவா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இதுல முதல் நிறுவனமா Intel பற்றி தான் இருக்க போகுது. Intel பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மெமரி சிப் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சவால் விடும் வகையில ஒரு செயல்பாட செய்றாங்க. இத பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். SoftBank கூட சேர்ந்து Intel பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில இறங்குறாங்க. இப்போ புதுசா ZAM மெமரி HBMக்கு மாற்றா இந்த ZAM மெமரிய இவங்க களம் இறக்குறாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்டு பவர் யுட்டிலைசேஷன் 2மே நார்மல் இப்ப இருக்கக்கூடிய HBM கூட கம்பேர் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்திருக்கு. பட் இதெல்லாம் கணிப்பு தான். அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு மெமரி சிப்போட ஷார்ட்டேஜ் அதிகமா இருக்கு. அதனால அந்த தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் பெரும் அளவுக்கு வருமானத்தை ஈட்டிட்டு வராங்க. சொல்லப்போனா இந்த செக்மெண்ட்டயே நான் பெருசா பார்க்கல. இந்த செக்மெண்ட்ட நான் டெஃபினட்டா பார்த்துருக்கணும். பட் அத நான் பார்க்கறதுக்கு தவறிட்டேன். ஆனா பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டெர்ம்ல இந்த செக்மெண்ட்ல நடந்திருக்கு. பட் தவறுனது தான். என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நமக்குன்னு இருக்கிறது நம்மள விட்டு போகாது அப்படிங்கிற மாரி, நம்ம ஃபோக்கஸ் பண்ற பங்குகளும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். நம்ம ஒண்ணும் ஃபண்ட் மேனேஜர் இல்ல. எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி பிடிப்பதற்கு. ஆனா நம்மளால நம்ம சக்திக்கு எது முடியுமோ, அத நம்ம கரெக்ட்டா பண்றோம். அத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாலே, விரக்தியில மற்ற பங்குகள் பின்னாடி ஓடாம இருப்போங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். இப்போ Intel இந்த மெமரி சிப்போட புரொடக்ஷன விரைவில் ஆரம்பிப்பாங்க. அடுத்த வருடம் இல்ல இந்த வருடத்தோட எண்டுல சாம்பிள் குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியலைஸ் ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பண்றது பார்த்தீங்கன்னா 28 அந்த எண்டுக்குள்ள நடக்கும் அப்படின்ட்டும் Intel தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. பார்ப்போம். அந்த டைம்லயும் மெமரி சிப்க்கான ஒரு தேவை நம் உலகத்துல பெருசா இருக்கா அப்படிங்கிறத. பட் எது எப்படியோ புது ஒரு செக்மெண்ட் Intelல உருவாகுவது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்தது Intel பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குவாண்டம் சிப் இத பில்ட் பண்றதுல பெரிய அளவுக்கு ஒரு ஆர்வத்த காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக Intel பார்த்தீங்கன்னா, IQT இந்த குவாண்ட்பேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல ஃபண்டையும் இறக்கிட்டு தான் இருக்காங்க. பார்ப்போம் விரைவில் இந்த குவாண்டம் சிப்க்குள்ள Intel இறங்குறாங்களான்ட்டு. இப்போதைக்கு Intel பொறுத்தவரைக்கும் சிப் பிசினஸ்ல ரொம்பவே வீக்கா தான் இருக்காங்க. அத பற்றிய ஒரு அப்டேட் வந்தது. பட் நான் அத இங்க ஷேர் பண்ணல. என்னன்னா Intelஓட ஸ்கிராப் அப்படின்னே மென்ஷன் பண்ணியே ஒரு அப்டேட் வருது. பட் அந்த ஸ்கிராப்புக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா, தங்கம் அளவுக்கான வேல்யூ கிடைக்குது அப்படின்ட்டும் மென்ஷன் பண்றாங்க. பட் இது ஒரு காழ்ப்புணர்ச்சியில எழுதக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா, ஸ்கிராப் கூகுள் வாங்குவாங்களா? டெஃபினட்டா வாங்க மாட்டாங்க. கூகுளோட டேட்டா சென்டர்ல இந்த Xeon சிப்ப தான் அவங்க தொடர்ந்து பயன்படுத்த போறோம், தொடர்ந்து வாங்க போறோம் அப்படின்ட்டும் கிளீனா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. பட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. பட் பண்ணுவாங்க. டேட்டா சென்டர பொறுத்தவரைக்கி, அவங்க அவங்களுடைய சிப்ப இம்ப்ரூவ் பண்ண போற ஒரு பிளான டீட்டெயில்டா குடுத்துட்டாங்க. பட் இந்த டெஸ்க்டாப்ல பொறுத்தவரைக்கி, அந்த அளவுக்கு இன்னும் இவங்க பெருசா சீரியஸா இறங்கல. ஆனா, விரைவில் அவங்களுடைய திட்டங்கள் மாறப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது Intel பார்த்தீங்கன்னா, Qualcommல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு டாப் எக்ஸிக்யூட்டிவ ஹையர் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி Intel பார்த்தீங்கன்னா, Qualcommல இருக்கக்கூடிய அதாவது Qualcommல இருந்த ஒரு GPU அவர் தான் பார்த்தீங்கன்னா, அந்த GPU Adrenoவ கிரியேட் பண்ண ஒரு நபர். பெரிய அளவுக்கு இந்த மொபைல் CPUல
அட்ரினோ பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு ஜிபியூவா வந்து இருக்கு. ஸோ அவர வந்து ஹையர் பண்ணாங்க. அது இன்டெல பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மைல்ஸ்டோன். அதே மாரி இப்போ இன்டெல் இன்னொரு ஒரு ஆள வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இது இன்டெலுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸா நான் பார்க்குறேன். ஸோ எதிர்கால ப்ராடக்ட் மேல ஒரு நம்பிக்கையும் நமக்கு இந்த செயல் மூலியமா ஏற்படுது. அடுத்தது, ஸோ இன்னொரு ஒரு அப்டேட் என்னன்னா, இப்ப ரீசென்ட்டா இன்டெல் ஒரு 10, 11% வரைக்கான ஏற்றத்த குடுத்தது. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அடுத்த கட்ட சிப்ப இன்டெல் அண்டு சாம்சங் யார்கிட்ட தயாரிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில இறங்கி இருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2 பேர் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இன்டெல் அண்ட் சாம்சங் 2 நிறுவனங்கள் கூடயும். பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல யாருக்கு எந்த டீல் போப்போது, இல்ல எந்த நிறுவனம் அனைத்து டீலையும் வின் பண்ண போறாங்கன்ட்டு. பட் டெஃபினட்டா இன்டெல் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்டெலோட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கு. பல கம்பெனிஸும் இதில் ஆர்வம் செலுத்திட்டு இருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அதனால இன்டெல் வந்து இதை டெஃபினட்டாக வின் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபவுண்டரி பிஸ்னஸ் பெரிய அளவுக்கான ஒரு வருமானத்தை இன்டெலுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கூகுள் ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்காங்க, டெஸ்லா சைன் பண்ணியிருக்காங்க, ஸோ மைக்ரோசாஃப்ட் இருக்குது, அமேசான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து யாரும் இன்னும் கான்ட்ராக்ட் கொடுக்க ஆரம்பிக்கல. ஸோ இன்னும் ப்ராடக்டை வந்து தயாரிக்கவும் ஆரம்பிக்கல. பட் இதெல்லாம் 27 நெக்ஸ்ட் இயர் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது ஒரு லாங் டேர்ம் கேம். லாங் டேர்மில் டெஃபினட்டாக நம்ம இந்த நிறுவனத்து கூட ட்ராவல் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்தது, ஸோ இன்டெலோட டெக்னிக்கல் லெவல் எப்படி இருக்குது? ஸோ இன்டெல் இப்போது அரௌண்ட் ஒரு $110 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் டிப்பில் இருந்து இன்டெல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 530% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஏஎம்டியும் சேம் இதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸை தான் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த சிப் கம்பெனிஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதுவும் குறிப்பாக இன்டெல் ஸோ ஃபர்தராக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைஃப் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த இன்டெல் நிறுவன பங்கு. ஸோ நான் தொடர்ந்து இந்த இன்டெல் நிறுவனத்தில் பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கேன். இது இன்றைக்கி எடுத்த முடிவு இல்லை, இந்த பங்கை நான் வாங்கும்போதே எடுத்த முடிவு. ஸோ இதை பற்றியும் நம்ம அப்போவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக நம்ம இன்டெலை பற்றி பேசியிருக்கோம். இன்டெலோட ஃபவுண்டரி எப்படி இருக்குது, ஸோ அடுத்து மெமரி சிப்பில் அவங்க இறங்க போகிறாங்க, அது போக டேட்டா சென்டர் சிப்பில் எப்படி வந்து முன்னேற்றத்தை கொண்டு வர போகிறாங்க, ஸோ எந்தெந்த நிறுவனங்கள் கூட கூட்டணி இருக்குங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்டெல் பற்றியான ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்தராக இன்னுமே நம்ம இன்டெல் பற்றியான புரிதலை உங்கள் கூட நான் ஏற்படுத்துகிறேன். இதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அண்டு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸை பற்றியும் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு பங்கை வாங்குறதுல மட்டும் எல்லா வேலையும் முடிஞ்சிருது இல்லை. அந்த பங்கை தொடர்ந்து எப்படி நம்ம பெரிய அளவுக்கு ஒரு வெல்த் கிரியேட் பண்ண விட போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதற்கான வேலையில் தான் நான் இப்போ இருந்துட்டு இருக்கேன். அதை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது, ஸோ இப்போது இன்டெல் நல்ல பர்ஃபார்மன்ஸ், அது போக இந்த மெமரி சிப் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. ஸோ ஏஎம்டி நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. ஆனால் என்விடியா மட்டும் பார்க்கும்போது பாவப்பட்ட நிலமையில் இருக்குது. பட் இன்னுமே என்விடியா ஒரு நல்ல பீக்கில் தான் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஆல் டைம் ஹைக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கு. பட் இருந்தாலுமே பெரிய ஒரு ரேலி நடக்கலை. ஸோ இந்த ஜிபியூவோட ஒரு ஷைனிங் பார்த்தீங்கன்னா இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்க ஆரம்பிச்சிருக்கு. ஜிபியூலேருந்து மெமரி சிப்க்கு வந்தது, இப்போ மெமரி சிப்லேருந்து சிபியூக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து தாவி இருக்கு. ஸோ அடுத்தது சிபியூ கம்பெனிஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதே நேரத்தில் என்விடியாவும் பார்த்தீங்கன்னா சிபியூவில் இறங்குறாங்க. ஸோ அது போக ஜிபியூக்கான டிமாண்ட் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ என்ன ஒரு முக்கியமான செய்தினா, சைனாவோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 0க்கு போயிடுச்சு. ஸோ சேல்ஸே இல்லை சைனாவில். என்ன ரீசன்? ட்ரம்ப் தான் ரீசன். ட்ரம்ப் விற்கக்கூடாது என்விடியாவை அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால இப்போது சைனாவோட மார்க்கெட் ஷேர் பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு. இப்போது ஹுவாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, $12 பில்லியன் வரைக்கும் வருமான வாய்ப்பு சைனாவில் இருக்குது என்விடியாவை பேன் பண்ணனால அப்படின்ட்டு ஹுவாவே ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது சைனீஸ் நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட். அவங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி சைனீஸ் நிறுவனங்கள் சைனா மார்க்கெட்டை ஆக்குப்பை பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இது இப்படியே இருக்காது. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா சைனாவில் என்விடியா விற்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அகைன் பார்த்திங்கன்னா என்விடியா லூஸ் பண்ண மார்க்கெட் ஷேரை ஈஸியாக கெயின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, ஸோ என்விடியாவோட டெக்னிக்கல் இதை பற்றி தான் நம்ம பேசணும். இப்போவும் ஆல் டைம் ஹையில் வந்து இருக்குன்ட்டு. ஸோ இந்த என்விடியாவை வந்து நான் ட்ரேடிங்க்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு $110 கிட்ட நான் வாங்கினேன். ஸோ இதுக்கு இந்த ஒரு டிப்பில் நான் வாங்கினேன். $110 வாங்கி அதுக்கப்புறம் நான் இதை எக்ஸிட்டும் பண்ணேன். இறக்கத்துலேயும் வாங்கி எக்ஸிட் பண்ணேன். ஒரு நல்ல ஏற்றம் வரும்போது அதே மாதிரி திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா இந்த பங்கு சைட்வேல தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நல்ல பிரேக் அவுட்டுக்கு தயாராக இருக்குது. ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக
இருப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். என்னைக்கு அந்த அப்டேட் வரும், ஸோ என்னைக்கு நான் இதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு தெரியாது. தொடர்ந்து நீங்கள் இணைஞ்சிருந்தா தான் வந்து தெரியும். ஸோ Qualcomm அப்டேட் வந்து நான் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணேன். நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதில் ரொம்ப நாளாக வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். பட் கரெக்டாக எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த Qualcomm பிடிக்க முடியாது அப்படின்ட்டு எனக்கு உறுதியாக வந்து தெரிஞ்சுது. ஸோ அதனால நான் Qualcomm ஸ்பாட்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். சொல்லப்போனால் இப்போ எனக்கு சிப் பண்ணுறதுக்கான காசு இல்லை. எங்கே சைனா மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இந்த டிஎஸ்பி கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் ரெண்டுலேயும் வந்து நான் சிப் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த ரெண்டு சிப்புமே இந்த மாதம் என்னால் பண்ண முடியல. ரீசன், ஸோ இருந்த காசு எல்லாத்தையும் கொண்டு போய் Qualcommல கொட்டியாச்சு. அவ்வளோதான், வேறு காசே இல்லை. அதனால உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நான் நினச்சா லிக்விட் ஃபண்டை உடச்சி ஸோ சிப் பண்ணலாம். ஆனால் அந்த சிப் பண்ணுறதுக்கு எதுக்கு லிக்விட் ஃபண்டை உடைக்கணும்? அது கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் ஒரு பங்கில் முதலீடு பண்ணுறதுக்கு தான் வேணுமே தவிர இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த பணத்தை அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதம் என்னுடைய சிப்பு பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப முக்கியம். Qualcommோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ Qualcomm வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 40% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த இடத்துல நல்ல பர்ஃபார்மன்ஸ் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி NVIDIAவும் செக் பண்ணிக்கோங்க. நான் விரைவில் இதில் ஃபோக்கஸ் பண்ணேன்னா அப்டேட் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது நோவோ நார்டிஸ்க். ஸோ இப்போது ரீசெண்டாக வீகோவி வெயிட் லாஸ் பில்லை இவங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பில் வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் டிமாண்ட் பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிருக்கு. வாரத்துக்கு கிட்டத்தட்ட 1,50,000 வரைக்கும், 1,50,000லேருந்து 2,00,000 வரைக்கும் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம எல்இலி எடுத்துக்கிட்டோம்னா ஸோ லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 60,000 ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபவுண்டாயோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது வீகோவி லான்ச்சோட கம்பேர் பண்ணும்போது. ஒட்டு மொத்தமாக வீகோவி ஜனவரி 6 லான்ச் பண்ணாங்க. இப்போது ஏப்ரல் எண்டு வரைக்கும் பார்க்கும்போது 2 மில்லியன் வரைக்கும், ஸோ 2 மில்லியன் வீகோவி ப்ரிஸ்கிரிப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல சேல்ஸ் பார்த்திங்கன்னா வீகோவியோட வெயிட் லாஸ் பில் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல டிமாண்டும் க்ரியேட் பண்ணியிருக்கு. நம்ம அப்போவே டிஸ்கஸ் பண்ணோம் அந்த பில் லான்ச் பண்ணும்போது. ஒசிம்பிக்கோட பில்லும் அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இப்போது ஒசிம்பிக்கோட இந்த பில், இந்த டைப் 2 டயபெட்டிஸ்க்கான ஓரல் பில் பார்த்திங்கன்னா இப்போது அப்ரூவல் கிடச்சாச்சு. இதை May 4 அன்னைக்கு பார்த்திங்கன்னா லான்ச்சும் பண்ணிட்டாங்க. 70,000 ஃபார்மசிஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். அது போக Amazon, அந்த டெலி ஹெல்த், இந்த மாதிரியான இடத்துலையும் இந்த ஒசிம்பிக் பில் அவைலபிளாக இருக்கும். சேம் டே டெலிவரியில் கிடைக்கும்ட்டும் செய்திகள் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? வெறும் பில் லான்ச் பண்ணது தான் கவனிக்க வேண்டிய விஷயமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இல்லை. ஸோ என்ன நம்ம முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இதுக்கு முன்னாடி ரேபிளஸ் அப்படிங்கிற ஒரு டயபிட்டிஸ் 2 வெயிட் லாஸ் பில், ஓரல் பில்லை லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வெயிட் லாஸும் வந்து பண்ணோம். ஸோ அதை வந்து இப்போது மாற்றி ஒசிம்பிக் வந்து லான்ச் பண்ண போகுது. பட் பில்லாக இருந்ததை இன்ஜெக்ஷனாக மாற்றினாங்க நோவோ நார்டிஸ்க். இப்போது இன்ஜெக்ஷனாக இருந்ததை திரும்ப பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பில்லுக்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாத்திரை ஊசியாக மாறி, ஊசி இப்போ திரும்ப மாத்திரையாக மாறி இருக்குது. ஸோ ஊசியில் இவங்களுடைய மார்க்கெட் பார்த்திங்கன்னா சரிய ஆரம்பிச்சிருச்சு, மார்க்கெட் ஷேர் சரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே நிறுவனம் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக நான் பார்க்குறேன். ஸோ ஒசிம்பிக்லேயும் இவங்க நல்ல ஒரு கணிசமான மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை இந்த பங்கு டெஃபினட்டாக வரக்கூடிய காலங்களில் டெலிவர் பண்ணும் அப்படின்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது போக இன்னும் பல டெவலப்மெண்ட் ட்ரக்ஸ் இருக்குது. இதை நம்ம நோவோ நார்டிஸ்கோட ரிசல்ட்டை பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நல்லாவே செயல்படுறாங்க. ஒசிம்பிக் பற்றியான அப்டேட் எதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது நோவா பார்க்கும்போது பீக்லேருந்து கிட்டத்தட்ட 76% வரைக்கும் சரிஞ்சு இப்போது ரெக்கவர் ஆகிருக்கு. கொஞ்சோண்டு தான் ரெக்கவர் ஆகிருக்கு, பெருசாக ரெக்கவர் ஆகலை. ஸோ இந்த பங்கை நான் எப்போ வாங்கினேன்னு தெரியுமா? ஆல்மோஸ்ட் பீக்கில் தான் வாங்கினேன். $100 கிட்ட வாங்கினேன். இது அரௌண்ட் ஒரு $150 கிட்ட இருந்தது. $100 நான் வாங்கினேன். அங்கேருந்து ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரு கம்மியான குவான்டிட்டி, ஸ்லோவாக கொஞ்சமாக வாங்கினேன். இறங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த இடத்துல நான் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். லாஸ்ட் டிப் வரைக்கும் நான் அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் ஒரு $50 கிட்ட வந்து இருக்குது. ஸோ அரௌண்டு $50 கிட்ட இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்போவும் எனக்கு லாஸ்ட்டில் தான் இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக வாங்கினவங்க டெஃபினட்டாக ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க. நான் வந்து இருக்கிறதுலே லோவான ப்ரைஸில் நான் வாங்கினேன்ட்டு என்றைக்கும் வந்து கிளைம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கினது, நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு பூமில் இருக்கும்போது நான் வந்து வாங்கினேன். பட் இப்போது
இந்த பங்கு ஒரு சரிவை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணது மிஸ்டேக் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ மார்க்கெட் சரிஞ்சது, பட் இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணுவாங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தது, ஸோ இப்போது வாக்ஸ்வேகன் அண்ட் அமேசான் 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய போட்டி நடந்துட்டுருக்கு. என்னென்னா, இந்த ரிவியான் ஷேரை யார் வாங்குறது அப்படிங்கிற ஒரு போட்டி ஓடிட்டுருக்கு. இதில் வாக்ஸ்வேகன் திரும்ப பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு ஒரு $1 பில்லியன் வரைக்கும் பணத்தை போட்டு ஒரு 15.9% ஸ்டேக்கை ரிவியானில் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே அமேசான் பார்க்கும்போது 11.8% ஸ்டேக்கை அவங்க ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க, அமேசான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ரிவியான 2 நிறுவனங்களில் ஏதாவது ஒரு நிறுவனம் முழுசாக முழுங்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வாக்ஸ்வேகன் முழுங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இதன் மூலியமாக வாக்ஸ்வேகன் அமெரிக்காவில் இந்த இவி டெக்னாலஜியை ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். அது போக சேல்ஸும் ரிவியான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இது ரிவியான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்கானா, வாக்ஸ்வேகனோட குளோபல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம்தான். ஆனாலும் வாக்ஸ்வேகன் ஒரு முக்கிய நிறுவனம். உள்ளே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் அத்தனையுமே தரமான நிறுவனங்கள். ஸோ இந்த பங்கு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் வந்து எனக்கு எண்ட் மணியில் கிடச்சதுன்னா டெஃபினட்டாக இந்த வாக்ஸ்வேகன் என்னுடைய தேர்வாக வந்து இருக்கும். பட் அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். எல்லாமே டீட்டெயில்டாக பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் திரும்ப வந்து மீட் பண்ணுவோம். அமெரிக்க மார்க்கெட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நண்பர்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் இவங்களுடைய நண்பர்களுடைய கவனம் இந்த சைடும் திரும்பணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. ஏன்னா ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஒரு ஒரு டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அமெரிக்க பங்குகள் பற்றியான டிஸ்கஷன் இருக்கும்போது, ஸோ இந்தியா மார்க்கெட்டில் கழட்டினது போதும், நீ அப்புறமா அமெரிக்க மார்க்கெட்டில் கழட்டலாம் அப்படின்ட்டுலாம் கீழே கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அமெரிக்க பங்குகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். உங்களை நீங்களே வந்து கண்டிப்பாக தாழ்த்திக்க கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.